இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலகத்துக்கே நாங்கதான் தலைவர்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர்களுடைய செயல்பாடு இருக்கும். அப்ப விஸ்வகுரு யாரு? விஸ்வகுரும் ஒரு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையாலுமே அமெரிக்கா தானே நிறைய நாடுகள் மேல ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டுல தான் நிறைய நாடுகள் வேற இருக்கு. அந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வென்ற டொனால்ட் ட்ரம்ப் நேத்து முறைப்படி பதவி ஏத்துக்கிட்டாரு. அந்த பதவியேற்பு விழாங்கிறது ரொம்ப கோலாகலமாக ரொம்ப கொண்டாட்டமா அமைஞ்சிருந்தது. இதுல என்னன்னா நிறைய முதலாளிகளை தான் பார்க்க முடிஞ்சதுல. எலான் மஸ்க் எல்லாம் ஏதோ ஒரு சல்யூட் எல்லாம் ஏதோ பண்ணி சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு, டான்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஜெஃப் பெசாஸ், சுந்தர் பிச்சை, இல்ல அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடினது கூட பரவாயில்ல. ட்ரம்ப் என்ன பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தாரு. ட்ரம்ப் ஆடிட்டு இருந்தாரு. அது கொண்டாட்டத்தோட ஒரு வெளிப்பாடு தான். ஆமா, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இல்ல அதிபர் வந்துட்டாலும் ஒரு குழந்தை மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கே விமர்சனம் பண்றீங்களே, கத்திய பாத்தியா இல்லையா? கத்திய வச்சு கேக் கொட்டுற கத்தி மாதிரி இல்லையா? அது எம்ஜிஆர் சண்டை போடுவார், அந்த வாளை வச்சு. ட்ரம்ப் கையிலயும் ஒரு கத்தி இருந்துச்சு, அது வால் இருந்துச்சு. அதே மாதிரி மெலேனா ட்ரம்ப் கிட்டயும் ஒரு வால் இருந்தது. ஆனா ட்ரம்ப் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டே கேக்க வெட்டி சாப்பிட்டாரு. ஆமா, வெட்டி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில தான் எல்லாருமே அங்க இருந்தாங்க. ஓகே, நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்து இருக்காரு. அந்த முதல் உரையே ஒரு பூஸ்பம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவரோட இருக்கிறவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மீடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்கிடுச்சு. இப்பதான் தொடங்குதா? இதுக்கு முன்னாடி 4 வருஷம் அதிபர். அதோட பொற்காலத்தோட தொடராட்சி தான் இது. இடையில 4 வருஷம் கெடுத்துட்டாங்க. அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை, பெருமைமிக்க வளமிக்க சுதந்திர தேசத்தை கட்டமைப்பதே என் முதல் இலக்கு, உலகம் முழுவதும் மதிக்கப்படும் நாடாக நான் மாத்தி காட்டுவேன், நிறங்களின் அடிப்படையிலான தீண்டாமை இல்லாத ஒரு சமூகத்தை நான் உருவாக்க போறேன், உலகில் சக்தி வாய்ந்த இராணுவம் உடைய நாடாக அமெரிக்கா உருவெடுக்கும், நாட்டின் சவால்கள் அளிக்கப்படும், யார் யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்களோட எல்லாத்தையும் அழிச்சு ஒழிக்க போறேங்கிறதா ஒரு இன்டைரக்ட் மீனிங் இதுல. அதே மாதிரி முதல் நாள் முதல் கையெழுத்து, ஒரு கையெழுத்து போடுவாருன்னு பார்த்தா பல கையெழுத்தை போட்டு தள்ளியிருக்காரு ட்ரம்ப். கையெழுத்தை தாண்டி அறிவிப்புகளா பல விஷயங்கள் அதிரடியா சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா இனிமே அமெரிக்கால ஆண் பெண் 2 பாலினம் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3ஆம் பாலினம் அங்கீகரிக்கப்படாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வேற சொல்லிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் உலக சுகாதார நிறுவனம் WHO அவங்க இந்த கோவிட் மாதிரியான பெருந்தொற்றுகளை ஒழுங்கா கையாளல, அதனால அதுல இருந்து நாங்க வெளியேறோம் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பனாமா கேனல் அது நாங்க பனாமா நாட்டுக்கு கொடுத்தது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி பைடனையும் கமலா ஹாரிஸையும் சொல்லியிருந்தாங்க. கீழே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, நம்மளதான் எல்லாத்துக்கும் திட்டிக்கிட்டு இருக்காருன்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அது சீனா தான் கட்டுப்படுத்துது மறைமுகமா, பனாமா கட்டுப்பாட்டுல இல்ல, அதை திரும்ப எடுப்போன் இருந்தாரு. அப்புறம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மெக்சிகோ எல்லையில ஒரு அவசர நிலையை பிரகடனப்படுத்திட்டாரு. அங்க சட்டவிரோத குடியேற்றம் இருக்கு, ஸோ அதனால அங்க உடனே ஒரு எமர்ஜென்சி, நிறைய லட்சக்கணக்கான மக்களை நாடு கடத்துவேன்லாம் சொல்லியிருக்காரு. செவ்வாய் கிரகத்துல கொடியேற்றுவோம் அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய கிழக்குல அமைதியை ஏற்படுத்துவேன் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. முத்தாய்ப்பா உலகம் முழுக்க அமைதியை விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே மாதிரி துப்பாக்கி சூடு கலாச்சாரத்துக்கு நான் முடிவு கட்டுவேன், மின்சார வாகனங்கள் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது, அப்படிலாம் கிடையாது, யார் என்னன்னாலும் நீங்க வாகனத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. சமூக விரோதிகள் மீது கடுமையான கட்டுப்பாடு விதிக்கப்படுறதா. சமூக விரோதிகளா? இவரே குற்றவாளிங்கிற ஒரு ரெக்கார்ட்ல தான் அதிபர் ஆயிருக்காரு. இது இந்த அமெரிக்க வரலாற்றிலே முதல் முறையா இந்த ஹஷ்மணி அந்த கேஸ்ல இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. அதுவே உங்களுக்கு தண்டனை தான், அதனால தண்டனை அதுக்கு மேலாம் வேணாம்னு சொன்னாங்க. சோ அவரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி கொலை முயற்சி தாக்குதல் இருந்து கடவுள் என்னை காப்பாத்தி இருக்கார், கடவுளுக்கு நன்றிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. காசா போர் நிரந்தரமாக நிறுத்தப்படும்ங்கிறதையும் பேசி முடிச்சிருக்காரு. ஓகே, பேசியிருக்காரு. அவருக்கு இங்க இருந்து அம்பானி ஃபேமிலில இருந்தெல்லாம் போயிருந்தாங்க. அதே மாதிரி ஜெய்சங்கர் அவர் போயிருந்தாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர். ஒரு கடிதத்தையும் கொடுத்திருக்காரு, மோடியோட ஒரு கடிதம். அந்த கடிதத்துல வாழ்த்து கடிதம்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரதமர் மோடி தன்னோட அந்த எக்ஸ் பக்கத்துலயும் வாழ்த்து போட்டிருக்காரு. மை டியர் ஃப்ரெண்ட், திரும்ப நம்ம க்ளோஸா ஒர்க் பண்ண போறோம், எதிர்காலம் செமையா இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரதமர் மோடி இன்னைக்கு அவரோட எக்ஸ் பக்கத்துல இந்த மணிப்பூர், திரிபுரா, மேகாலயாலாம் ஸ்டேட் மாநில அந்தஸ்து கிடைச்சதுக்கு வாழ்த்து போட்டிருக்காரு.
அது மணிப்பூர் மக்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா இப்பதான் பேசியிருக்காரு மணிப்பூர் பத்தி ரொம்ப நாள் கழிச்சு. இந்திய அரசியல் சாசனம் இயற்றப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடையுது. அதை ஒட்டி பாட்னால அகில இந்திய சட்டசபை சபாநாயகர் மாநாடு வந்து நேற்று நடந்தது. அதை தொடக்கி வச்சவர் யாருன்னா ஓம் பிர்லா, நாடாளுமன்ற சபாநாயகர். அதுல நம்ம சபாநாயகரும் அந்த உறுப்பினர்கள் உட்காருவாங்கல்ல, அதுல உட்கார்ந்து பேசினாரு. நம்ம சபாநாயகர் அப்பாவும் அதே மாதிரி துணை சபாநாயகர் பிச்சாண்டி பார்த்திருக்கவே மாட்டோம் அந்த சீட்ல. ஏன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா, இங்க நடக்கிறதே 2-3 நாட்கள் தாங்கிறதுனால பிச்சாண்டி அவர் பார்க்கவே இல்லை கடந்த 4 வருஷமா. அவருக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படும் போது துணை சபாநாயகர் ஹேண்டில் பண்ணுவாங்க. நடக்கிறதே வந்து கொஞ்ச நேரங்கிறதுனால அதனால பிச்சாண்டி நம்ம அந்த சீட்ல வந்து நம்ம பார்த்ததே கிடையாது. சரி, அப்பா வந்து அந்த மாநாட்டுல வந்து தமிழ்நாடு ஆளுநர் ரவியை பத்தி பேசினதா சொல்றாங்க. உடனே மாநிலங்களவை துணை சபாநாயகர் ஹரிவன்ஸ் நாராயண சிங் அவர் வந்து இடமறிச்சு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவை குறிப்பில் இடம்பெறாதான் சொல்லியிருக்காரு. உடனே புறக்கணிச்சுட்டு அப்பா வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. சபாநாயகரே வெளிநடப்பு பண்ற அளவுக்கு போயிருக்கு. ஆனா பாருங்க, பீகார்ல போயிட்டு மண்ணின் மைந்தரை நீங்க எப்படி பேசலாம்னு அங்க கோச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆர்.என். ரவி பீகார்ல இருந்து தானே வந்தாரு, அதனால கோச்சிக்கிட்டு அங்கேயே போய் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஆனா அவங்க வந்து பேசக்கூடாதுன்னு அங்க வந்து மறுத்திருக்காங்க. என்ன காரணம்னா, இதே மாச தொடக்கத்துலதான் போய் வந்து வாங்க அப்படின்லாம் கூப்பிடுறாரு அப்பாவும் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு போய். அவரும் ஆளுநர் அழைப்பேத்து வந்துகிட்டு பேசாம போனது வந்து சபாநாயகருக்கு ஒரு மரியாதை கொடுக்கல மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நான் ஊருக்கே போய் பேசுறவங்களை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அங்கிருந்து ஹரிவன்ஷ் சிங் வந்து ஆர்.என். ரவியோட ஃப்ரெண்டா தெரியல, அவரு அதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. ஃப்ரெண்டா இல்லையோ, மத்திய அரசு யாருக்கு சப்போர்ட் பண்ணும்? எல்லா மாநில கவர்னர் தான் சப்போர்ட் பண்ணும். அது தெரிஞ்ச விஷயம் தானே. கவர்னர் வந்து குடியரசுத் தலைவர் தானே நியமிக்கிறாங்க. ஆனா உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டுலதான் இருக்காங்க. அவங்கதான் ரெக்கமெண்ட் எல்லாம் பண்றாங்க. ஆமா, அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், மத்திய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிற தேசிய மருத்துவ ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. பொதுவா உதவி பேராசிரியர்களா மருத்துவக் கல்லூரியில சேரணும்னா அவங்க குறைஞ்சபட்சம் 4 ரிசர்ச் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கணும், ஆராய்ச்சி கட்டுரைகள் சப்மிட் பண்ணியிருக்கணும். பட் இது இப்போ வந்து எப்படி குறைச்சிருக்காங்கன்னா, 2 ஆராய்ச்சி கட்டுரைகள் இருந்தா போதும் அப்படின்னு வந்து குறைச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பல தரப்புல இருந்தும் கண்டனங்கள் வருது. ஏற்கனவே வந்து கல்வி தரத்தை குறைக்கிறதுக்கு தான் நீங்க புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அதோட ஒரு தொடர்ச்சியா இந்த மாதிரி ஆசிரியர் நியமனத்திலையும் இப்படிலாம் பண்ணீங்கன்னா இன்னும் மருத்துவ கல்வி தரம் வந்து குறையும் அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மருத்துவ கல்லூரி விவரங்களை பத்தி பேசுறப்ப கொல்கத்தா மருத்துவமனை நடந்த சம்பவம் யாருனாலையும் மறந்திருக்க முடியாது. நேற்று அந்த குற்றவாளி சஞ்சய்க்கு வந்து சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை விதிச்சிருந்தாங்க அந்த கீழமை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். இப்ப மேற்கு வங்க அரசே உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க, கல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கு. அந்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, மம்தா என்ன சொல்றாங்கன்னா, எங்க கையில இருந்துச்சுன்னா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம், சிபிஐ வந்து அதை மிஸ் பண்ணிட்டாங்க, சரியா கையாளல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேரண்ட்ஸுமே வந்து அது ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் அப்படின்னு சொல்லி சிபிஐ வாதாடினாங்க. இந்த கேஸ்ட அப்படி ஒன்றும் அரிதிலும் அரிதானது இல்லைன்னு சொல்லி தான் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காரு அந்த நீதிபதி. இதை எப்படி சொல்லலாம் அவரு அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸும் வந்து உடஞ்சு போயிருக்காங்க. அவங்களும் மேல்முறையீடு போவாங்கன்னு தோணுது, பார்ப்போம். அதே மாதிரி பாஜகவை சேர்ந்த இன்னொருத்தர் ரொம்ப சர்ச்சையா பேசியிருக்காரு காந்தியை பத்தி. ஆமா, அவர் என்ன சொல்றாரு, பசனகவுடா பாட்டீல் எத்தனால், இவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த பாஜக காரரு, முன்னாள் அமைச்சரெல்லாம் இருந்திருக்காரு. இவர் எடியூரப்பாவுக்கு எதிரணியில இருக்காரு. இவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, கோட்ஸே வந்து காந்தியை சுட்டது ஒரே ஒரு புல்லட் தான், அவர் உடம்புல இருந்து மத்த 2 புல்லட் வந்து நேரு சுட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காரு. ஏன்னா நேரு சர்வாதிகாரியாக மாறுறதுக்காக காந்திக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அவர் பாட்டு ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஈரோடு கிழக்கு வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டிருக்காங்க. மொத்தம் 60க்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் வந்து பெறப்பட்டிருந்தது. இப்ப 46 பேர் ஃபைனலா வந்து போட்டிடுறாங்க. திமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட சுயேட்சைகள் நிறைய பேர் வந்து போட்டிடுறாங்க. 8 சுயேட்சைகள் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. வெளி மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர்லாம்
வேட்புமனு போட்டுருக்காங்க. வெளி மாநிலத்துல இருந்தலாமா? எல்லாத்தையும் நிராகரிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம். ஓகே. ஏன்னா ஈரோடு திருப்பூர் பகுதியில எல்லாமே அந்த வெளி மாநிலத்தை சேர்ந்த நிறைய தொழில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. சரி நம்மளே ஏன் வந்து சட்டமன்றத்துல போக கூடாதுன்னு நம்மளே நிம்மளே எம்எல்ஏ ஆயிட்டா நிம்மல் பிரச்சனையை நிம்மளே பார்த்துப்பான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா நிராகரிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். ஓகே, தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இல்ல. ஆமா, இன்னொரு பக்கம் என்னன்னா அதிமுக வந்து தேர்தலை புறக்கணிச்சுட்டாங்க. இருந்தா கூட அதிமுகவை சேர்ந்த மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் செந்தில் முருகன் சுயேட்சையா போய் போட்டிட்டாரு. சுயேட்சையா போட்டிட்டதுல அதிமுகவினரோட ரொம்ப கடுப்பாயிட்டாங்க, கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. கட்சி கட்டுப்பாடு மீறி செயல்படுறாரு அப்படின்னு. இப்ப அவரும் வந்து வாபஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. இப்ப திருப்பி கட்சியில சேர்த்துப்பாங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஓகே. அதே மாதிரி நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி அவங்க வந்து போய் வாக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நிறுத்தி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க, ஏன் பெரியாரை பத்தி சீமான் இப்படி பேசினாருன்னு. சீமான் வந்து பெரியாரை விமர்சிச்சு வாக்கு கேளுங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்களுக்கு வந்து மைக் சின்னம் ஒதுக்கி இருக்கு தேர்தல் ஆணையம். இன்னொரு பக்கம் சீமான் வந்து அந்த புகைப்படம் நேத்தே பேசியிருந்தோம், எடிட் செய்யப்பட்ட புகைப்படத்தை தான் வந்து எல்லா இடத்துலயும் பரப்பிட்டு இருந்தாரு சீமான் சொல்லி. அதை எடிட் பண்ணவர்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் பேசியிருந்தாரு. இப்ப மதுரை கமிஷனர் ஆபீஸ்ல வந்து ஒரு வழக்கறிஞர் அஜித் வந்து ஒரு புகார் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போட்டோ வச்சுதான் வெளிநாட்டுல இருந்தும் சரி பல இளைஞர்கள்ட்ட இருந்தும் அவர் பல கோடி பணம் வந்து தலைவரை பார்த்திருக்கேன்னு சொல்லியே வந்து நிறைய வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிச்சிருக்காரு. அவர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும், சட்ட நடவடிக்கைன்னு சொல்லி புகார் கொடுத்திருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து இந்த கல் வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் குடிச்சு போராட்டம் பண்ணியிருக்காரு. கல் விடுதலை மாநாடுல வந்து கல் குடிச்சிட்டு பேசியிருக்காரு. பாப்போம் என்ன பண்றாங்க. கடலூர் சத்தியஞான சபை அந்த பெருவெளியில் இருக்கிற பகுதிகளில் சர்வதேச வள்ளலார் ஆய்வு மையத்தை நாங்க நிறுவ போறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க தேர்தலில். உடனடியா நாங்க அமல்படுத்த போறோம்னு சொல்லிட்டு 99 கோடி ஒதுக்கீடு பண்ணி அந்த பெருவெளியில கட்டுறதுக்கான முயற்சியெல்லாம் நடந்தது. ஏன்னா கடந்த வருடம் பிப்ரவரி மாசம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கலாம் நாட்டினாரு. அந்த பார்வதிபுரம் மக்கள் வள்ளலாரை ஃபாலோ பண்றவங்க எல்லாரும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த தர்மசாலை அந்த அருப்பெரும் ஜோதி வளாகத்தை தவிர்த்து மற்ற எல்லா இடங்களுமே இந்த திறந்த வெளியே பெருவெளின்னு வந்து சொல்லுவாங்க. அது அந்த திறந்த வெளியா தான் இருக்கணுங்கிறதான் வள்ளலாருடைய நிலைப்பாடு. ஏன்னா ஜோதி தரிசனத்துக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, எல்லாருக்கும் இடம் இருக்கணும், அதனால திறந்த வழியா தான் இருக்கணுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. திறந்த வழியா தான் இருந்துட்டு இருந்தது. இப்பதான் கொடுத்த வாக்கு நான் நிறைவேற்ற போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வம் பண்ணாங்க. பார்த்தா கடைசியில் அந்த திறந்த வழியா நான் கட்டடம் கட்ட போறோங்கிறதான் எதிர்ப்பு வந்து கிளம்புனது. இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையெல்லாம் விதிச்சிருந்தாங்க, அந்த இடத்துல வந்து கட்டக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த சத்தியஞான சபையிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி முதியோர் வளாகத்தெல்லாம் கட்டிக்கலாம், அதுக்கு தடையெல்லாம் இல்லைங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை அப்படி அமல்படுத்திருக்காங்க. அந்த கட்டுமானத்துக்கு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க. இவங்க வள்ளலாரை ஃபாலோ பண்றாங்கன்னா வள்ளலார் சொன்னதையும் ஃபாலோ பண்ணணும்ல. ஆமா, இன்னைக்கும் வள்ளலார் பத்தி பேசியிருக்காரு முதல்வர். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்காரு. அங்க ஆய்வுக்கு போயிருக்காரா? சிவகங்கைக்கு ஆய்வுக்கு போயிட்டு காரைக்குடிக்கு போயிருக்காரு. அங்க வந்து ப. சிதம்பரத்தோட உருவாக்குன நூலகத்தெல்லாம் திறந்து வச்சிருக்காரு. அதே மாதிரி வள்ளுவர் சிலையையும் வந்து திறந்து வச்சு அழகப்பா பல்கலைக்கழகத்துல பேசியிருக்காரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நம்ம தமிழ் மண்ணில இருந்து சமத்துவத்துக்காக போராடின வள்ளுவர் வள்ளலார் இவங்க எல்லாரையும் களவாட ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. அதே மாதிரி அந்த யூஜிசி அந்த அவங்க வந்து புது விதியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கல்ல துணைவேந்தர் விவகாரத்துல, அதுக்கும் இன்னைக்கு பேசியிருக்காரு. அது பல்கலைக்கழகம்ங்கிறதுனால அங்கிருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யூஜிசி வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு எல்லா செலவையும் பல்கலைக்கழகங்களுக்கு பண்ணணுமா, ஆனா வந்து ஒன்றிய அரசு வந்து நேரடியா துணைவேந்தர்களை நியமிப்பாங்கன்னா இதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை ஒட்டி நேற்று ஒரு 9 மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. டெல்லி, மேற்கு வங்கம், கேரளா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர்னு அந்த எதிர்கட்சி ஆள்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதி யூஜிசி கொண்டு வந்திருக்க இந்த விதிக்கு எதிராக தீர்மானம் நாங்க நிறைவேற்றிட்டோம், நீங்களும் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு வந்து கேரளால தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அடுத்தடுத்த மாநிலங்களையும் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபரை வந்து கைது பண்ணாங்க. கோட்டூர்புரம் காவல்துறை தான் அதை விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் 3 பெண் எஸ்பிக்கள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கு வந்து மாற்றி விட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் இப்போ அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த சிறப்பு புலனாய்வு குழு 7 நாள் ஞானசேகரனை இப்ப நீதிமன்றத்துல போய் அனுமதி வாங்கி போலீஸ் காவல்ல எடுத்திருக்காங்க. 7 நாள் விசாரிச்சு சீக்கிரம் கேஸை முடிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்கன்னு. இன்னொரு பக்கம் என்னன்னா, புளியந்தோப்பை சேர்ந்த ராஜன் அப்படிங்கிற ஒரு 30 வயது இளைஞர் நேற்று வந்து ஆர்கே நகர் காவல் நிலையத்துக்கு நேற்று இரவு போயிருக்காரு. போயிட்டு புகார் கொடுக்கணும்னு உள்ள போயிருக்காரு. உள்ள போனவர் திடீர்னு வெளியே வந்து கையில ஒரு பாட்டில பெட்ரோல் வச்சிருந்திருக்காரு. அதை ஊத்திக்கிட்டு அவரை வந்து கொளுத்திக்கிட்டாரு. உடனே பக்கத்துல இருந்த போலீஸ் பொதுமக்கள்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சி இப்போ அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. விசாரிச்ச வரை என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ நண்பர்களோட தகராறு தொடர்பா புகார் கொடுக்க போயிருக்காரு. புகாரை வாங்க மறுத்திருக்காங்க காவல்துறை. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப இதையும் சேர்த்து விசாரிப்போம்லாம் பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் சொல்றாங்க. பட் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க, புகார் கொடுக்க போறதுக்கே மக்கள் பயப்படுறாங்கன்னு. கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்கன்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்பயே விசாரிச்சிருக்கலாம். இதே சேர்த்து காவல்துறை வந்து விசாரிக்கணும். ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி ஒரு தனியார் நிகழ்ச்சியில கோமியம் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. சன்னியாசி ஒருத்தர் வந்து காய்ச்சல் காரணமா கோமியம் குடிச்சா 15 நிமிஷத்துல சரியாயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாரு. அது அந்த வீடியோ வந்து பயங்கர சர்ச்சையெல்லாம் மாறி இருந்தது. இப்ப என்னன்னா ஒரு பிரஸ் மீட்லாம் வச்சு விளக்கம்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அமெரிக்க இதழ் இந்த நேச்சர் ஜேர்னலே இதை பத்தி வெளியாயிருக்கு. ஒரு 5 பேப்பர் வெளியாயிருக்கு, ஒரு பேட்டன்ட் வந்து வெளியாயிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்க சொல்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த கோமியத்துல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே இருக்கு. இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுல ஓகே, நீங்க கோமியம் சொன்னதே தப்புன்றாங்க தமிழிசை. அமிர்த நீர்னு தான் சொல்லணுமா? அந்த அமிர்த நீர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றீங்க, அப்போ அமிர்த நீரை மட்டும் எடுத்துக்க மாட்டீங்களா? நான் ஒரு அலோபதி டாக்டரா சொல்றேன், நான் வந்து விஞ்ஞான பூர்வமா ஒரு இது இல்லாம சொல்லுவேனா? நான் வந்து சொன்னா சரியா இருக்கும். அதனால வந்து அதுல வந்து விஞ்ஞான பூர்வமா ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு, அதுல எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல சில கட்சிகள் இந்த கோமியத்தை எதிர்க்கிறாங்கன்னா, அமிர்த நீரை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சிருமா, அதனாலதான் பயப்படுறாங்க அப்படின்றாங்க. நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோல முதல்ல குறும்பட போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அமோக வரவேற்பு இருந்தது. தேவைப்படும் பட்சத்தில் நாங்க தொடர்ந்து வெளியிடுறோம் அந்த குறும்படத்தை. ரியாக்ஷன் வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தோம். ஏவா வேலுவுக்கு அமோக ஆதரவு. விழுப்புரம் பகுதியில் இருக்கிற நிறைய உடன்பிறப்புகளே நமக்கு போன் பண்ணி, எங்க தலைவரை நல்லா கலாய்ச்சிட்டீங்க, இன்னும் நல்லா கலாய கேட்டாங்க. தலைவர் பேரை சொன்னா மட்டும் போதுங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கி வச்சிருக்காருன்னு பாருங்க. அவரு யாரும் சொல்லணும்னா ஏவா வேலு அந்த பொங்கல் சமயத்துல வந்து இந்த மாட்டு வண்டிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் செப்பல்லாம் போட்டு விவசாய நிலத்துல வந்து நடந்து உழுதுகிட்டு இருந்தாரு. அந்த ரியாக்ஷன் பண்ணி படைச்சதுல இப்ப இன்னொரு வீடியோ நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஏவா வேலுவா இல்ல? ஏவா வேலு கிடையாது, இன்னொரு அமைச்சர். ஓகே, அமைச்சரே நம்ம கிட்ட வரிசையா வராங்க பத்தியா இல்லையா? இந்த முறை யாருன்னா காந்தி, கைத்தறி அமைச்சர் எம்ஆர் காந்தியா? எங்க போயிருப்பாரு, என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க? அவர் வேலூருக்குள்ளதான் ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பாரு. வேலூருக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு, இல்ல ஏதாவது கைத்தறி துறையை சேர்ந்த ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எதிர்பார்த்தா தலைவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு தனியார் கடைக்கு போறது தப்பு கிடையாது, அது ஒரு பிராண்ட் அம்பாசிடராவே அவராவே மாறி இருக்காரு. இன்ஃபுளுசர் மாதிரி விளம்பர வீடியோ எல்லாம் நடிக்கிறாரு. இன்ஃபுளுசர், இன்ஸ்டா இன்ஃபுளுசருக்கு டப் கொடுக்குற மாதிரி வந்திருக்காரு அமைச்சர் காந்தி. காந்தின்னு பேர் வச்சுட்டு கதர் ஆடை ஏதாவது ப்ரமோட் பண்ணா பரவாயில்ல. சரி, ஓகே, பேருக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறாங்க. சரி, ஓகே, பாத்துருவோம் இந்த ரியாக்ஷன் வீடியோவை. பாருங்க, முதல்ல கார்ல இருந்து இறங்கி ஒருத்தர் கை கொடுக்குறாரு, நடந்து வராரு. கடை நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. அது கடை தான். ஓகே, இவர் துணி எல்லாம் பாக்குறாரு. ஓகே, 3-4 கோட்டு எடுப்பா, இந்த கோட்டு நல்லா இருக்கு, அளவெல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு கால அளவு கூட எடுப்பாங்க நினைக்கிறேன். கால அளவு எடுக்கிறாங்க பத்தியா இல்லையா? இதே மாதிரி ஒரு வீடியோ இருக்கா? இவர் அடுத்து வந்துட்டாரு. இங்க பத்தியா, மோடிக்கு நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் போட்டியாளர் கிளம்பிட்டாரு. டெல்லிக்கு பிளான் பண்றாரு. கோட்டு மேல கோட்டு, வேலூர்ல அடிக்கிற வெயிலுக்கு இத்தனை கோட்டு தேவையா? வாழ்த்து சொல்லியிருக்காரு, நல்லா பண்ணிருக்கா, நல்லா கோட்டு நல்லா இருக்குவா அப்படின்னு. சரி, ஓகே. ஆனா இந்த கோட்டை எங்க போட்டு போறாரு நமக்கு தெரியல. இல்ல, டெல்லிக்கு ஏதோ பிளான் பண்றாரு அவரு. இந்தியா கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா மத்திய அமைச்சரவையில நமக்கு இடம் கிடைக்கும், அப்போ இப்பவே ரெடி ஆகிக்கும்னு நினைக்கிறாரு. மேபி வேலூர் சுத்தி தான் இப்ப கூட வந்து இடி எல்லாம் ரைட் பண்ணிட்டு போனாங்க. நிறைய பணம் கிடைச்சதா தகவல் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வம் வரட்டும். அந்த பொதுச் செயலாளர் வீட்டுல ரைடு எல்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, இப்ப இருக்கிற எம்பி வீடு, பிறந்த நாள் பி டியூட்டி, பர்த்டே டியூட்டி எல்லாம் போன எம்பி வீட்டுக்கு நிறைய தகவல் நிறைய எடுத்ததா சொல்லிருக்காங்க. வந்துகிட்டு இருக்காது. அதிகாரம் வந்தோடனே நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை இந்தியா கூட்டணி வரையும் வெயிட் பண்ணணுமா அப்படி யோசிக்கிறாரான்னு தெரியல. ஓகே, முதல்ல
கோட்டு போடுறாரு காந்தி. சரி, ஓகே, அடுத்த நிமிஷத்துல போயிடலாம். வாக்கிங் போறது ஈஸியா தான் இருக்கு, வாக்கிங் போக எந்திரிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். எது 5 லட்சம் லோனு 10,000 சம்பளத்தை வச்சா? சோசியல் மீடியா என்பது நாம் குடியிருக்கும் வீடு மாதிரி இருக்கக்கூடாது, எப்பவாச்சும் போற சுற்றுலா தலம் மாதிரி இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேறலாம். பயணிகள் வாகன உற்பத்தி சந்தையில் 3வது இடத்தில் இந்தியா, பிரதமர் மோடி பெருமிதம். டோல்கேட் வசூல்லையும் நம்ம தானே முதலிடம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு ரஜினி படம் பார்த்துட்டு வந்த ரசிகர் ஒருத்தர் அவார்டு குரா ட்ரம்ப்னு வந்து ரஜினி வந்து கேட்பாரு. அந்த மாதிரி நம்மளும் இன்னைக்கு வந்து ட்ரம்ப்பே நம்மள்ட்ட கேட்டிருக்காரு, எனக்கு ஒரு அவார்டு கொடுங்கன்னு, அதனால கொடுக்கலாம். அவன் ரூம் டிஸ்கஷன் எல்லாம் போட்டு பண்ணி ஒரு அவார்டு வந்து ரெடி பண்ணிருக்கோம். அவர் பேசின பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, இனிமேல் நான் போற பாதை எந்த பாதைன்னு எனக்கே தெரியாது, போவேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குல்ல. ஆமா, அதான் இனி நான் போற பாதை அப்படிங்கிற விருதே ட்ரம்ப் வந்து கொடுத்துடலாம். இன்னும் என்னென்ன அறிவிப்பாரு? இல்ல, அந்த ஸ்பீச் பாக்குறப்ப நல்லாதான் இருந்துச்சு. உலகம் முழுக்க அமைதி வந்து திரும்பணும், இதெல்லாம் நல்ல விஷயம் தான் அது. ஆமா, பண்ணுவாரா? அமெரிக்கர்களுக்கு அவர் முன்னுரிமை கொடுக்குறாரு, அவரோட நாடும் கொடுக்குறாரு. சரி, ஓகே, யாரையும் நான் வந்து போர் பண்ணுவேன், ஆனா இது பண்ணுவேன். அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு, இந்தியர்களுக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் போனா கூட துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இருக்காருல்ல, அவரோட மனைவி உஷா வான்ஸ், அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க, இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்களும் நேற்று இருந்தாங்க. என்ன பண்ணுவாருங்கிறதுலாம் போக போக தான் தெரியும். ஆனா என்ன தெரியுமா, அமெரிக்காவாகட்டும், கனடாவாகட்டும், பல யூரோப் நாடுகளா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இமிகிரேஷனால கட்டப்பட்ட நாடுதான் அது எல்லாமே. பெரிய பொறுப்புல எல்லாம் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். நீங்களா ஏதோ ட்ரை பண்றீங்க போல. நானா நம்ம தமிழர்களை மக்களை சொல்றீங்க, அங்க போய் நின்றுட்டு இருந்தாருல. ஆமா, அந்த மாதிரி நிறைய பேர் அங்க வந்து பெரிய பொறுப்புகள்ல நம்ம நாட்டுல இருந்து போனவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அவங்களெல்லாம் பத்தி யோசிப்பாரு ட்ரம்ப். பாப்போம் என்ன பண்றாரு. ஓகே, நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.